Long before dawn, Jesus got up, went to a lonely place and prayed. மார்க் 1:35. இயேசு விடியற் காலை கருக்கலில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்று இறைவனிடம் வேண்டினார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, நம்மை விட பேய் சாமர்த்தியமானது, நம்மை விட பேய் புத்திசாலியானது, நம்மை விட பேய் பலசாலியானது. நிறைய அனுபவங்கள், எத்தனை கதை வேணுமானாலும் சொல்லலாம். சும்மா கதை அல்ல, வாழ்க்கை அனுபவங்கள், நடந்த நிகழ்ச்சிகள். ஒரு முறை நான் பசலிக்காவில் இருக்கும் பொழுது என்னுடைய அலுவலகத்துக்கு ஒரு முஸ்லீம் இளம் பெண்ணை கூட்டி வந்தார்கள். பேய் பிடித்த பெண் என்று அழைத்து வந்தார்கள். அது வரும்போதே ரொம்ப திமிராக வந்துச்சு. ஒரு மாதிரி பார்வை, அதட்டலான நடை அப்படியே வந்தது. மற்றவங்கெல்லாம், ஃபாதர் தயவுசெய்து ஜெபம் செய்து, இந்த பேய் பல இடத்திற்கெல்லாம் போய் ஜெபம் செய்திருக்கிறோம், முடியவில்லை, நீங்கள் ஜெபம் செய்யுங்களேன். சரி செய்கிறேன், வாருங்கள். வந்து அப்படி உட்கார சொன்னேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாற்காலியில். அப்பொழுது ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு இருந்தேன். மேஜை மேலே இருக்கக்கூடிய ஒரு டேபிள் வெயிட் கண்ணாடி குண்டு இருக்கும் இல்லையா, அதை எடுத்து என் மண்டையை நோக்கி ஒரு வீசும்போது பார்த்துட்டேன், டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, இல்லைன்னா என் மண்டை காலி ஆயிடுது. அதட்டலான பேய், தைரியமான பேய். என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு, கடவுள் பெரியவரா சாத்தான் பெரியவரா? கடவுள் தான் பெரியவர். பிறகு ஏன் என்னை சாத்தான் இவ்வாறு அக்களிக்கிறது, அலைகழிக்கிறது? நீங்கள்லாம் என்ன செய்கிறீங்க? என்னை பார்த்து கேட்குது, நீங்கள்லாம் என்ன செய்கிறீங்க? ஏன் எங்களை அதிகாரம் உள்ளவர்களாக உருவாக்குகிறீர்கள்? எங்களை அடக்கி ஒழிக்க வேண்டும் அல்லவா? அப்ப நீங்க உங்களுக்கு சக்தி இல்லையா? என்ன கேள்வி! உண்மைதானே? அதுக்கு தானே நம்ம பயப்படுறோம், சாத்தானுக்கு தானே பயப்படுறோம். கடவுளுக்கா? கடவுள் சுத்த ரோசம் கட்டவர், கொஞ்சம் கூட அவருக்கு ரோசமே கிடையாது. என்ன திட்டினாலும் வாங்கிக்குவார். பேய் அப்படி கிடையாது, தொலைச்சிடும். தயவு செய்து அன்பு மக்களே, இப்பொழுது நான் கொடுக்கிற உதாரணங்களிலிருந்து என்ன கருத்தை சொல்ல வருகிறேன் என்றால், எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். நிச்சயமாக சாத்தான் பேய் யார் மீது இருக்கிறதோ அவர்களை தன் வசப்படுத்திக் கொள்ளும், கொன்றுவிடும். என்னதான் மந்திரம் தந்திரம் பண்ணா கூட அது தன் வசத்தில்தான். தான் பொசஸ்டு சொல்கிறோம் இல்லையா, பொசஸ்னா ஆங்கிலத்தில் வார்த்தைகள். இந்த யார் மீது இந்த பேய் ஏவி இருக்கிறதோ அவர்களை தன் வயமாக்கி கொண்டு அவர்களை சாகடித்துவிடும். ஆகவே மிகுந்த எச்சரிக்கை வேண்டும், மிகுந்த பிரயாசை வேண்டும். ஏனோ தானோ என்று இருக்கார்கள். குறிப்பாக இளம் பெண்கள் மீது இந்த தீய ஆவிகள் இருந்தால், வயசானவங்க கொஞ்சம் இருந்தால், வயசானவங்களுக்கும் வருது, ஒரு சில அனுபவங்கள் உண்டு. ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளை, ஒரு 14 வயசு 13 வயசு 14 15 தான் இருக்கும், சின்ன பிள்ளை. ஒரு நாள் வருது, கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு வாய் லிபேராமே தோமினே, என்னன்னு தெரியுமா அர்த்தம் உங்களுக்கு? லத்தீன் வார்த்தையில் பேசுது பேய். எனக்கு ஆச்சரியம், அப்படியே தூக்கி போடுது. லத்தீனில் பேசுது இந்த பேய், அப்பா. அப்போ அவங்கள கூப்பிட்டேன், யாருமா இந்த பொண்ணு? இங்கே எங்கேயோ ஒரு ஓஎஸ்ன்னு ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்கிற ஒரு நிறுவனம் இருக்குது, என்ஜிஓ நிறுவனம், அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே இருக்குது.
பிறகு அந்த அவங்க உட்கார மாட்டாங்க, திமிருவாங்க. பல விதமாக அவங்கள உட்கார வச்சு கொஞ்சம் ஜெபம் செஞ்சு தீர்த்தம் எல்லாம் தெளித்த உடனே உடம்பு முறுக்கி அடித்து, இங்கே எப்படி நற்செய்தியில் சொல்கிறதோ அது அப்படியே நடக்கும். ஒரு பெரிய வலிப்போ ஒரு பெருமூச்சோ நுரை தள்ளுதலோ வந்து அப்படியே மயக்கமாயிடுவாங்க. மயக்கமான பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து கண் விழித்து பார்த்தாங்கன்னா, எங்கே இருக்கிறேன் ஏது இருக்கிறேன் ஒன்றும் தெரியாது, நடந்தது ஒன்றும் தெரியாது. அப்போ நான் கேட்டேன், ஏம்மா லீபே ராமே தோமினே அப்படின்னு ஒரு லத்தீன் வார்த்தை சொன்னியே, அது எப்படி உங்களுக்கு தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இறந்த பிறகு சடலத்தை வைத்து நாம் அந்த பாட்டு பாடுவோம், லீபே ராமே தோமினே. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை விடுதலை செய்தருளும். இதன் உள்ள இருக்கக்கூடிய இந்த பிள்ளையினுடைய ஆவி இந்த தீ ஆவியை வெல்ல வேண்டும் என்று எத்தனித்து ஆண்டவரே என்னை விடுதலை செய்தருளும் என்று கத்துகிறது. எப்படி இந்த குருடை பார்த்து கத்துனா இல்லையா, தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். ஒரு முறை அல்ல, சில சமயத்தில் ஒரு தடவை காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிட்டா போகாது, 4-5 தடவை காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிடணும். அந்த மாதிரி செபிக்க வேண்டும், அதுதான் கடைசியில் வரும். இயேசுவே காலையில் கருக்களில் எழுந்து தனிமையாக சென்று ஜெபித்தார். இயேசுவே ஜெபித்தார்னா நாமெல்லாம் எந்த மூளை? ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தில் நம்முடைய வாழ்க்கை இப்படி கடந்துக்கிட்டு போகுது, தெய்வீக தன்மையினால் கடவுளுடைய அனுக்கிரகத்தால். இப்படி ஏதாவது வந்து வசத்தில் மாட்டிக்கிட்டோம், செத்தோம், மீள முடியாது. 2 பேர் செத்த இளம் பெண்களுடைய அனுபவத்தை சொல்கிறேன். இன்னொரு பிள்ளை நெளித்தோப்பங்கள, அது டீச்சர் ட்ரைனிங் படித்த நல்ல பிள்ளை, பக்தியான பிள்ளை, தப்பே கிடையாது. குடும்பமும் நல்ல குடும்பம் தான், குடும்பம் ஒன்றும் மோசமான குடும்பம் கிடையாது. இதுக்கு மேலே எப்படியோ பேய் ஏறிக்கிச்சு. என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க, முடியல. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வருது. பூசைக்கு வந்து பிள்ளைங்கள்லாம் மறைக்கல்வி வகுப்பில் இருக்கிறாங்க. திடீர்னு ஓடி வராங்க என்கிட்ட 2-3 பிள்ளைங்க, ஃபாதர் அந்த டீச்சர் மயக்கம் ஆயிடுச்சு. சரி அதெல்லாம் தெரிஞ்சவங்க ஒன்றும் பதட்டப்பட மாட்டாங்க, மற்றவங்க தான் பதட்டப்படுவாங்க. தூக்கிட்டு வாங்க, தூக்கிட்டு வந்து வெராண்டாவில் அந்த சோஃபா மேலே போட்டு ஃபேன் போடுங்க, தூக்கிட்டு வந்து போட்டாங்க, சோஃபா மேலே போட்டாங்க. ஒரு சில டெக்னிக்கெல்லாம் இருக்குது இந்த மயக்கத்தை தெளிக்க வைக்கிறதுக்கு. சாதாரணமாக தண்ணி தெளிப்பாங்க இல்லையா, தண்ணி தெளித்தா கூட எழுந்திரிக்காது. ரூம்குள்ளார போனேன், ஒரு பெரிய சுருட்டு எடுத்தேன், நல்லா புகையை எடுத்துக்கிட்டு வந்து நேராக வந்து அந்த மூக்கில் ஊதுனேன், புஃப்னு அப்படியே முழிச்சு பார்த்தது. அவ்வளோதான். மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க, பாடா இத்தனை நேரம் இது விழிக்கலை, இப்போ விழிச்சு போச்சு. இது ஒரு டெக்னிக்கா? பல டெக்னிக் இருக்குது. என்ன ஆச்சு? பேசாது, ஒரே ஸ்மைலிங். இன்னும் அந்த போகலை. மறுபடியும் ஸ்தோலா போட்டு தீர்த்தத்தை போட்டு தெளித்த உடனே மறுபடியும் மயக்கம் தெளிஞ்ச பிறகு சரியாக போச்சு. ஆனால் தொடர்ந்து இந்த பேய் அவளை பிடித்து கொண்டிருந்தனால் வீட்டில் இருக்கும் பொழுது அதை தனியாக விட்டுட்டு போகக்கூடாது. எப்பொழுதும் யாரும் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் வீடுகளில் இது போல் அனுபவம் இருந்தால் இப்படிப்பட்டவர்களை தனியாக விடுதல் கூடாது. அது என்ன பண்ணிச்சு, தனியாக இருக்கும்போது வீட்டுக்கு போய் கெரோசின் எடுத்து தான் மேலே ஊற்றிக்கிட்டு கொளுத்தி அப்படியே செவுத்தில் போய் மடார்னு மோதி விழுந்து செத்து போச்சு. பேய் தன் வசம் இவர்களை ஈர்த்து கொள்ளும். ஒன்று கடலூரில் நடந்த கேஸு. ஆனால் அது நெய்வேலியில் எனக்கு தெரிந்த குடும்பம். நெய்வேலியில் இருந்தால் அப்புறம் அவங்க கடலூரில் வந்துட்டாங்க. அந்த பிள்ளையும் இது போன்று பேய் பிடித்த பெண். அது அடிக்கடி தன்னுடைய குரல் வழியை தானே நெறித்து கொள்ளும், தானே பிடிச்சி நெரிச்சிக்கும். மற்றவங்கெல்லாம் பிடிச்சி அதை தடுத்து நிறுத்தி வைப்பாங்க, அம்மா கூட பிறந்தவங்கெல்லாம். அவ்வப்பொழுது மந்திரிக்கும் பொழுது சரியாகும், மறுபடி வரும், சரியாகும், மறுபடி வரும். அப்போ ஒரு முறை ஒரு மதியம் 2 மணிக்கு அவங்க அப்பா வரார், அறக்க பறக்க வரார். அப்போ தான் நான் சாப்பிட்டு முடித்து உட்காந்துக்கிறேன். ஃபாதர் தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கு வாங்க, என் மகள் ரொம்ப பேய் பிடிச்சு துன்புறுத்து கொண்டு இருக்கிறாள், அவள் இந்த படத்தில் உங்கள் பேர் இருக்குது, இவங்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி உங்கள் பேரை சொன்னால் தயவுசெய்து வாங்க. சரி போனேன். போனேன்னா அப்படியே அலங்க தான் விழிக்குது. போய் ஜெபம் செஞ்சேன், அப்படியே கண்ணை மூடி தூங்குது.
அம்மா மடியில் வச்சுருக்குறாங்க தலையை. ஏம்மா மடியில் வச்சுருக்கிற, கீழே இறக்கி வையம்மா. அவங்க அம்மா சொல்கிறாரு, இறக்க முடியாது ஃபாதர். இறக்க முடியாதா? இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னு போய் தூக்குறேன். 2 டன் இரும்பு கணக்கும் அளவுக்கு தலை. முடியல, என்னால் முடியல, அசைக்க கூட முடியல. அடே அப்பா! ஒரு 5 நிமிஷம் இந்த ஃபாதர் இருக்கும். கொஞ்சம் இருங்க. 5 நிமிஷம் கழிச்சு அப்படின்னு ஒரு பெரிய மூச்சு விட்டுச்சு. இப்போ தூக்கலாம் ஃபாதர். தூக்கி பார்க்குறேன், பூ போல இருக்கு தலை. அப்படியே தூக்கி இறக்கி வைக்க. வல்லமை உள்ளது பேய், ஏமாந்து போகாதீர்கள். அந்த முஸ்லீம் பொண்ணு சொல்லிச்சு இல்லையா, ஏன் எங்களை நீங்க ஜெயிக்க வைக்கிறீங்க? நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஜெபம் செய்யுங்கள், இன்னும் ஆண்டவரிடம் உறுதியாக இருங்கள். இல்லை என்றால் பேய் தான் ஜெயிக்கும். அதனால தான் மமதியா கேட்டுச்சு இயேசுகிட்ட, இந்த உலகமெல்லாம் உனக்கு வேணுமா? நான் தரேன், என்னை வணங்கு. என்ன கொழுப்பு இந்த பேய்க்கு! இதெல்லாம் என் கையில் தான் இருக்குது, என்னை வணங்கு, உனக்கு தருகிறேன். இயேசு இறைமைந்தன், வல்லமையுள்ளவர். தனிமையிலே கருக்களிலே எழுந்து தந்தையிடம் ஜெபிக்க சென்றார். நீங்களும் நானும் இப்படி ஜெபிக்கிறோமா? ஜெபித்தோம் என்றால் வல்லமை கிடைக்கும். ஜெபித்து பாருங்கள், உபவாசம் இருந்து பாருங்கள், கையிலே வல்லமை பிறக்கும். எவ்வளவுக்கு அதிகமாக நீ ஜெபிக்கிறாயோ, விசுவாசத்துடன் இருக்கிறாயோ, அவ்வளவுக்கு அதிகமாக உனக்கு வல்லமையும் ஆற்றலும் அதிகரிக்கும். இப்படி நிறைய அனுபவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இவைகள் எல்லாம் நமக்கு எதை தெரிவிக்க வேண்டும்? Prayer should be the key of your life in the morning, the lock of your life in the evening. மகாத்மா காந்தி. ஜெபம் நமது வாழ்வில் காலையில் வாழ்வின் சாவியாகவும் மாலையில் வாழ்வின் பூட்டாகவும் இருக்க வேண்டும். தினம் தினம் காலையிலே திருப்பலிகள் நம்முடைய கத்தோலிக்க ஆலயங்களில் நடைபெறுகின்றன. தடுக்கி விழுந்தா 2 கிலோமீட்டருக்கு ஒரு கத்தோலிக்க கோவில் இருக்கிறது. 2 கிலோமீட்டர், அதிகம் போனால் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே இருக்காது. இப்படியெல்லாம் பாண்டிச்சேரியில் கிறிஸ் கிராஸ் இப்படி போய் பார்த்தோம்னா 5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்காது ஒரு கத்தோலிக்க கோவில். தினமும் காலையில் பூசை இருக்கும். எத்தனை பேர் பங்கேற்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை பூசை ஏறக்குறைய, திருவிழா பூசை 10வது தான் இப்போ விரிவாக்கமெல்லாம் கட்டியிருக்கிறோம். ஏராளமான பேர். கிறிஸ்மஸ், ஈஸ்டர் கொள்ளளவு. மற்ற நேரத்தில் அப்போ நமக்கு வல்லமை கிடைக்காது. நீ ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாசைக்கு ஒரு தடவை சாப்பிட்டா உனக்கு தெம்பு கிடைக்குமா? 3 தடவைக்கு மேலே 5 தடவை நம்ம கொட்டிக்கல. சாப்பிட மட்டும் 5 தடவை செய்கிறோமே, செபம் மட்டும் ஏன் எப்பயாவது ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாசைக்கு ஒரு தடவை? அப்புறம் எப்படி நமக்கு தெம்பு கிடைக்கும்? அப்போ யானையை கண்டாலும் பயப்படணும், பூனையை கண்டாலும் பயப்படணும், பேயை கண்டாலும் பயப்படணும், நாயை கண்டாலும் பயந்துதான் ஆகணும். பேய் வெல்ல வேண்டுமா? ஜெபம் செய். ஒரு தியாகம், முழுமையான பரித்தியாகம், இவைகள் எல்லாம் செய்தால்தான் உனக்கு வல்லமை கிட்டும். காந்தியடிகள் காலையிலே ஜெபம் சாவி, மாலையிலே அது பூட்டு, உன்னை பாதுகாக்கக்கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும். We need to believe that we have been saved to serve. பணிபுரிவதற்காக மீட்கப்பட்டோம் என்பதை நாம் நம்ப வேண்டும். எதற்காக நாம் மீட்கப்பட்டோம்? நமக்கு எதற்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது? நான் மட்டும் இருப்பதற்காக அல்ல, நான் மட்டும் ஆண்டவருடைய அருளை பெறுவதற்காக அல்ல, என்னோடு சேர்ந்து பிறரும் பெற வேண்டும், என்னோடு சேர்ந்து பிற மக்களும் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பணி, நம்முடைய கடமை. God's healing power restores us not only to health but to active service and care for others. கடவுள் நம்மை குணப்படுத்தி நல்ல உடல் நலத்தில் வைத்திருக்கிறார் என்றால் சண்டை போடுறதுக்கு அல்ல. கராத்தே, குங்ஃபியூ, மல்யுத்தம், வரியா ஒண்டி கொண்டி வரியா அப்படின்னு சண்டை போட சவால் விடுறதுக்கு அல்ல. ஆக்டிவ் சர்வீஸ் அண்ட் கேர் ஃபார் அதர்ஸ்.
பிறரின் நலனுக்காக இறைவனின் குணமளிக்கும் ஆற்றல் நமக்கு நலம் தருவதோடு மட்டுமல்ல, பிறரை கரிசனத்துடன் பேணுவதற்கும் ஆகும். பிறரை கரிசனத்துடன் பேணுவதற்காகும். இறைவன் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த வல்லமையை பயன்படுத்த வேண்டும். நல்ல வல்லமை. ஒரு முறை அருட்தந்தை ராஜரத்ன சாமியார் இங்கே இருந்தாலே, அப்போ என்னோட பசலிக்காவில் இருந்தார், மெத்தையில் இருந்தார். அவருக்கு திடீர்னு உடல் நலம் சரியில்லாமல் போச்சு. அப்படியே மயக்கமுற்ற நிலைக்கு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகணும். குறுகலான படி தான், அவரே பெரிய சரீரம், வாட்டசாட்டமான உயரம் வேறு. இவர் எப்படி பிடிச்சிக்கிட்டு படிக்கட்டில் இறக்குறதுன்னு வந்தாங்க. வேலை செய்கிற இந்த எலக்ட்ரிஷியன் தம்பி, வாட்டசாட்டமான ஆள், அப்படியே தூக்கி தோளில் போட்டான். கடகடன்னு நடந்து வந்தான். ஆடா அப்பா, அது வலிமை. அவ்வளோ பெரிய உருவத்தை தனியாக தூக்கிட்டு கீழே இறங்கி வந்து கார் உள்ளார வச்சான். இந்த வலிமை இதற்காகத்தான், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறரை கரிசனத்துடன் பேணுவதற்கு. அடிதடி சண்டை அல்ல, வாய்ஸ் ஆகுதாவில் அல்ல, இவைகள் அல்ல, பிறரை கரிசனத்துடன் பேணுவதற்காக. எனவே இத்தகைய கண்ணோட்டத்தில் ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், teach us by your example always to be attentive and docile to your guidance of us by your Holy Spirit. ஆண்டவராகிய இயேசுவே, உமது பரிசுத்த ஆவியின் துணையாலும் உமது உதாரணமான வாழ்வாலும் உமது வழிநடத்துதலை கவனமுடனும் பொறுப்புடனும் இருக்க உதவியருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.